கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில கூட உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நாம் கடந்த வாரங்களில் நாம் எதை குறித்து தியானித்தோம் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இருதயத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆம், அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஏற்ற இருதயம். இங்கே நாம் ஆண்டவருடைய ஒரு விருப்பம், ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன என்றால், என் கற்பனைகளை கை கொள்ளுகிறதுக்கு ஏற்ற ஒரு இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இயல்பாக மனிதனுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. உபாகமம் 5:29 அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் எந்நாளும் நன்றாய் இருப்பதற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட அந்த கற்பனைகளை கை கொள்வதற்கு ஏற்ற ஒரு இருதயம் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் மனிதனுடைய இருதயம் எப்படி அவருடைய வழியிலே நடப்பதற்கு அது உற்சாகமான இருதயமா இருக்குதா, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு ஏற்ற ஒரு இருதயமா இருக்குதா அப்படின்னா, அது ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பக்கூடிய ஒரு இருதயமாக அது இருக்கிறது என்று நாம் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பக்கூடிய ஒரு இருதயம். இங்கே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே அந்த இருதயத்திலே தோன்றுகிற நினைவுகளின் தோற்றம் கூட நித்தமும் எப்படி இருக்கிறது, பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். கர்த்தர் எதை கண்டார்? மனிதனுடைய இருதயத்திலே கர்த்தர் எதை கண்டார்? அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக கர்த்தர் கண்டார். அப்போ மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படி இல்லாதபடி எப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் நினைத்தாரோ அப்படி இருக்குது. எப்படி இருக்குது? அவருடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. சோ இது எப்படி இருக்குது? இது தேவனை சந்தோஷப்படுத்துமா? ஒரு மனிதனுடைய இருதயம் அது நினைவுகள் கூட பொல்லாத இருதயமாக, அது பொல்லாத நினைவுகளாக, அது தினமும் தினம் தினம் அந்த இருதயம் பொல்லாத ஒரு இருதயமாக இருந்தால் அது கர்த்தருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. எது? மனிதனுடைய இருதயம் அது பொல்லாதவைகளை யோசிக்கிறதாக, பொல்லாதவைகளை செயல்படுத்துகிற ஒரு இருதயமாக இருக்கிறத கர்த்தர் பார்க்கணும். கர்த்தர் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனா அவன் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு அவனுடைய இருதயம் இந்த படைத்த தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது அப்படின்னா, இது நித்தமும் பொல்லாததா இருக்கு. அது கர்த்தருக்கு வேதனையா இருக்கு. அது கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை கொண்டு வருகிறது. அது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அது அவருக்கு விசனமா இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தின் நிமித்தமாக தேவனை வேதனைப்படுத்துகிறவனாக மாறி போனதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு மனிதன் தன்னுடைய பொல்லாத இருதயத்தின் நினைவுகளாலே தேவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அவன் அறியாதவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் அது பொல்லாததா இருக்கிறது, அது பாவம் நிறைந்ததா இருக்கிறது, அது விஷம் நிறைந்ததா இருக்கிறது. இது பரிசுத்தமான தேவனை வேதனைப்படுத்தும் என்பதை அறியாதபடிக்கு தொடர்ந்து இந்த பாவமான மனிதன் அந்த இருதயத்தின் பொல்லாத நினைவின்படி அவன் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பொல்லாத மனிதனுடைய இருதயத்தின் இந்த நினைவுகளிலிருந்து அவனை திருப்புவதற்கு தேவன் என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அழிச்சிட்டார்.
தண்ணியால அழித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டை தேவன் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஆண்டவர் ஏற்ற போதனைகளை அவர் கொடுக்கிறார். மனிதன் தன்னுடைய பாவமான நிலைமையை கண்டுகொள்ளும்படியாக, தன்னுடைய பொல்லாத வழிகளை அவன் கண்டுகொள்ளும்படியாக, தன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாதவைகள் என்று அவன் கண்டுகொண்டு அதிலிருந்து அவன் உணர்வடையும்படியாய், மனம் திரும்பும்படியாக தேவன் அவனை அன்போடு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், அந்த இருதயம், மனிதனுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. அது கர்த்தரை விசனப்படுத்துகிறது. ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? இந்த இருதயத்திலிருந்து அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் மனம் திரும்பி தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாம் 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே தாவீது உடன்படிக்கை பெட்டியை அவன் மீண்டும் எருசலேமுக்கு அவன் கொண்டு வருகிறான். அது அவனுக்கு அதிக சந்தோஷமா இருக்கிறது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் ஆடி பாடி நடனம் பண்ணுகிறான் என்று நாம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் என்று சொல்லி விதமாக அவன் தெருவில் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படுகிறது. தாவீது என்ன செய்கிறான்? அதன் முன்பாக நடனம் ஆடுகிறான். தாவீது யார்? இப்பொழுது அவன் சிறுவன் அல்ல, ஒரு மேய்ப்பன் அல்ல, அவன் ராஜா. அந்த ராஜா தெருவிலே நடனம் பண்ணுகிறதை அவனுடைய மனைவியாகிய மீகாள் என்ன செய்கிறாள்? அது அவளுக்கு வேதனையா இருக்குது. நான் வாசிக்கிறோம், இருதயத்திலே அவனை அவமதித்தாள், அவமதித்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இவ்விதமாக அவள் இருதயத்திலே அவமதித்ததினாலே அவளுக்கு நடந்த காரியம் என்ன? 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை, ஒரு குழந்தை பாக்கியத்தை அவள் இழந்து போனாள் என்று வாசிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை, அந்த குழந்தை பாக்கியம் என்கின்ற தேவனுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மீகாள் இழந்து போனதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இருதயத்திலே அவனை அவமதித்தான் என்று வாசிக்கிறோம். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருதயத்திலே அவமதித்தான். இப்போ ஒருத்தருடைய செயல்களை நாம ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவர்களை அசட்டை பண்ணுவதற்கு, அற்பமாய் எண்ணுவதற்கு, அவை அவமதிப்பதற்கு தேவன் நமக்கு உரிமை கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். நல்லா மனதுல பதிக்கிறோம். நாம் அநேக வேளைகள்ல ஏன் அன்பற்றவர்களாக நாம் நடக்கிறோம்? ஏன் நம்ம கடினமாக நியாயம் இருக்கிறவர்களாக, குற்றம் சாட்டுகிறவர்களாக மாறி போகிறோம்? நாம் இவ்விதமாக மீகாளுடைய அந்த இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த. தாவீது ராஜா குதித்து நடனமாடின ஒரு காரியத்தை தேவன் தவறாக அங்கே நியாயம் தீர்க்கிறது. ஆனால் மீகாள் அங்கே தவறாக நியாயம் தீர்க்கிறத பார்க்கணும். அந்த இருதயத்திலே அதான் அவன் அவமதிப்பான். அவன் பேசல, எந்த இடத்துலையும் அவன் யார் இடத்துலையும் போய் அதை அவள் தூக்கி கொண்டு தெரியவில்லை. இருதயத்திலே அவள் அவமதித்தான். ஆனால் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அது தேவ தண்டனையை கொண்டு வருகிறது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனாகிய அந்த தாவீதினுடைய காரியத்தை அவள் அவமதிக்கின்ற ஒரு செயலை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக அவளுக்கு ஒரு பெரிய சாபம் அங்கே
வருகிறதை பார்க்கிறோம். அப்போ இருதயம், நம்முடைய இருதயத்தை எவ்வளவு கவனமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிப்பை இங்கு நாம் அடைகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள் எல்லாம் அது பல விதங்களிலே நமக்கு நியாயமாக தோன்றும். ஆனால் தேவன் அதை நியாய விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அதை பார்க்கிறார். இனி நாம் பார்க்கும் பொழுது இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எப்படி இருக்கிறது? அது பொல்லாததா இருக்கிறது. கர்த்தர் அதை நியாயம் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தில் இருந்தும் வெளிப்படுகிற ஒவ்வொரு நினைவுகளையும் தேவன் நியாயம் இருக்கிறவராக அவர் இருக்கிறார். இங்கே மீகாளுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய இந்த அவமதிப்பான இந்த செயலை அங்கே தேவன் சாபமாக அவளுக்கு மாற்றுகிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்கப்படணும். இதே உடன்படிக்கை பெட்டியை தொட்ட ஊசாவினுடைய நிலை எவ்வளவு பயங்கரமானது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முழு பலத்தோடு குதித்து நடனமாடின தாவீதுக்கு ஆண்டவர் எந்த தண்டனையும் கொடுக்கல. ஆனா அதை அற்பமாக அவமதித்த தாவீதை அவமதித்த மீகாலுக்கு தான் அது சிக்கலாக வந்து மாட்டுகிற ஒரு நிலைமையை நாம் அங்கே பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் மிக கவனமாக, நம்முடைய இருதயங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களை குறித்து நாம் மிக கவனமா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே தோன்றக்கூடிய எண்ணங்களை குறித்து நாம் மிக கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய அங்கீகாரத்தை, ஆசீர்வாதத்தை பெறுமா அல்லது தேவனுடைய தண்டனையை, சாபத்தை கொண்டு வந்து விடுமா என்று சொல்லி நாம் மிக கவனமாய் நாம் அங்கே செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த வனாந்தர வாழ்க்கையில அவர்கள் தேவனோடு கூட ஒரு இசைந்து நடக்கிற ஒரு ஓட்டத்தை அவர்கள் ஓடினார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல தேவனோடு கூட இசைஞ்சு ஓடினாங்களா அல்லது தேவனுக்கு அவங்களுக்கும் எப்பவும் ஒரு குழப்பம் அல்லது ஒரு சண்டை, பிரிவினை, முறுமுறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சா? குழப்பமா தான். ஏன் ஆண்டவர் ஏதாவது குறை வச்சாரா? தூதர்கள் சாப்பிடுற அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான்னு சொல்லப்படுது. அந்த அப்பம் எப்படி இருந்துச்சா? தேன்ல போட்ட பணியாரம் எவ்வளவு ருசியா இருக்கும். அந்த பணியாரத்தை கொண்டு போய் தேன்ல போட்டா அது எவ்வளவு ருசியா இருக்கும். தேன்ல போட்ட பணியாரம் போல இருந்துச்சு, அவ்வளவு ஒரு ருசியா. ஆனா அந்த ஆகாரம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சா? வெறுப்பா. எங்கள் மனதுக்கு எப்படி இருந்துச்சா? வெறுப்பாக. அங்கே கொடுக்கப்பட்ட ஆகாரம் தேன்ல போட்ட பணியாரத்தை போல ருசியா இருந்தது என்று வேதம் சொல்லுது. அவர்களுக்கு அது வெறுப்பா இருந்தது. பகலிலே அவங்க வெயில் படக்கூடாதுன்னு சொல்லி மேக ஸ்தம்பத்தை நிழலா கொடுத்தார். இரவிலே அவங்க அந்த இருட்டுக்குள்ளே, அந்த வனாந்தரத்திலே பாறையும் அந்த பள்ளத்தாக்கு நிறைந்த இடத்துல அவங்க தடுமாறிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தார். அவருடைய கால்கள் வீங்கவில்லை, அவருடைய செருப்பு என்ன செய்யல, அவருடைய வஸ்திரம் பழசா போல. இவ்வளவு நன்மைகள். ஒரு சத்துரு கூட வந்து அவங்கள மேற்கொள்ளல. எத்தனையோ தேசங்களை அவங்க கடந்து போனாங்க. 40 வருடங்கள் எத்தனையோ தேசங்களை அவங்க கடந்து போனாங்க. ஆனா எந்த தேசத்திலையும் வந்து சண்டை போட்டு இவங்களை யாரும் என்ன செய்யல, மேற்கொள்ளல. ஆனா அவங்க திருப்தியா இருந்தாங்களா? சந்தோஷமா இருந்தாங்களா? எவ்வளவு நம்ம நினைச்சோம்னா, அந்த காலத்துல இருந்திருந்தா எப்பவும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்திருப்பேனே, எவ்வளவு நன்றியா இருந்திருப்பேன். ஆண்டவருடைய மேக தூண்ல எழும்பி அவர் விதமாக எங்களெல்லாம் நடத்தினாரு. எவ்வளவு ஒரு அருமையான ஆவிக்குரிய தலைவனாகிய மோசையை கொடுத்தாரு. அந்த ஒரு மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி அதற்கு முன்னும் எழும்பினதில்லை, அதற்கு பின்னும் த பெஸ்ட் லீடர். வேதாகமத்திலேயே எழும்பின ஆவிக்குரிய தலைவர்கள்ல பெஸ்ட் லீடர் யாருன்னா மோசே. ஆனா அந்த மோசையினுடைய தலைமைத்துவத்தின் கீழே அந்த வழிநடத்தல் அவங்க திருப்தியா இருந்தாங்களா? ஏன் அவங்க அப்படி திருப்தியா இல்லை? ஏன் அவங்க இறுதி அப்படி திருப்தியா இல்லை? அவங்க இருதயம் தான் காரணம்னு சொல்லி பைபிள் சொல்லு. அவங்க ஏன் அப்படி அவ்வளவு நன்மைகளை மோசே சொல்றாங்க, இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? இவ்வளவு பாக்கியம்,
இவ்வளவு சிலாக்கியம், இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் உன்னுடைய தேவன். அவர் ஓ மத்தியில் இருக்கிறார். அவர் அமலேக்கியர் மத்தியில இல்லை, பெலிஸ்தியர் மத்தியில இல்லை, அவர்களையும் அவர் தான் படைத்தார். அந்த ஏதோமியர் மத்தியில இல்லை, ஆனா ஓ மத்தியில இருக்கிறார். இவ்வளவு சமீபமாய் தேவன் பெற்ற வேற பெரிய ஜாதி எது? இஸ்ரவேல நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? மோசையை உற்சாகப்படுத்துற. ஆனா அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? அவங்க தேவனை துதிக்கிற துதியோட இருந்தாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலு இல்லை, இல்லை, இல்லை. ஏன் இல்லை? ஏன் அவங்க தேவன் வைத்திருந்த அந்த ஒரு அருமையான வாழ்க்கையில அவங்க மன நிறைவா இல்லை, அவங்க சந்தோஷமா இல்லை அப்படின்னா, அவங்க அதை விட அதெல்லாம் சரிதாங்க, தேன்ல போட்ட பணியாரம் மாதிரி இதெல்லாம் சரிதான், மேகசமா அதெல்லாம் சரிதான், நல்ல தண்ணி கிடைக்குது அதெல்லாம் சரிதான், ஆனா இறைச்சி கிடைக்கல பாத்தீங்களா, அது இல்லைல்ல. இதெல்லாம் சரிதான், அந்த வெள்ளரிக்காய் கிடைக்கல பாத்தீங்களா, அந்த எகிப்துல ஒரு வெள்ளரிக்காய் இருக்கும் பாருங்க, அந்த வெள்ளரிக்காய் கிடைக்கலையே, அதெல்லாம் சரிதாங்க. இந்த பூண்டு கிடைக்கலையே, பூண்டு அங்க எகிப்துல கிடைச்ச பூண்டு கிடைக்கலையே, எல்லாம் சரிதாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் அது அவருடைய இருதயம் திருப்தியற்ற ஒரு இருதயமா இருந்துச்சு. தேவன் வைத்திருந்த நன்மைகள்ல அவங்க திருப்தி உள்ளவங்களா இருக்கிறதுக்கு பதிலாக அதெல்லாம் சரிதான், ஆனா அது மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, அதுல கொஞ்சம் நம்ம கூட சில நேரங்கள்ல கண்ணாடி முன்னால போய் நின்றுட்டு போச்சு, அந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த கண்ணு இந்த கலர் மாதிரி இப்படி இருக்கு, இந்த கலர் மட்டும் கொஞ்சம் ஆண்டவருக்கே கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கும், நீ நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ஆண்டவரே, இந்த மாதிரி கொஞ்சம் இந்த முடி இன்னும் கொஞ்சம் நீளமா இருந்திருந்தா, என்ன நீ சரியாவே படைக்கலையே, என்ன ஆண்டவருக்கே கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். சொல்றோமா இல்லையா? நிறைய பேர் சொல்றது இல்லை, ஆனா சிலர் சொல்லுவாங்க கரெக்ஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்க எல்லாம் சரிதான், இருந்தாலும் இறைச்சி சாப்பிட்டோம், அந்த பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து இறைச்சி சாப்பிடணும். ஞாயிற்றுக்கிழமையா மட்டன் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும். என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி பாத்திரத்துல சுத்தி உட்கார்ந்து, நாங்க எகிப்துல ஏன் அவன் உனக்கு செங்கு அங்க உனக்கு அவன் வைக்கோல் கொடுக்கலையே, பரவாயில்ல, அவன் உனக்கு அதிகமான பாரங்களை சுமத்துனானே, இன்னும் அதிகமான வேலைப்பொருட்களை சுமத்துனானே, உன்னை ஒடுக்குனானே, அதெல்லாம் சரிதான், ஆனா இறைச்சி கிடைச்சிச்சு இல்ல. அங்க இருக்கிற குறைவுகள் எல்லாம் அதிகம், அவங்க அடிமைகளாக இருந்தாங்க, அதிகமான வேலைப்பொருட்கள் கொடுத்தாங்க. உனக்கு வைக்கோல் கிடையாது, நீனே வைக்கோல நீ போய் சம்பாதிச்சு கொண்டு வந்துரு, ஆனா செங்கல் எனக்கு இவ்வளவு வந்து ஆகணும், எல்லாமே அமைஞ்சு. ஆனா அந்த கஷ்டம் அவங்களுக்கு அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த கர்த்தர் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம், ஒரு அருமையான வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம், அவங்களுக்கு இருதயம் எங்க திரும்பிச்சான்? இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள். கால்கள் கானானை நோக்கி போகுது, ஆனா இருதயம் எங்க போயிட்டே இருக்குது? எகிப்துக்கு திரும்பினார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவர்கள் குறை சொல்லுகிறவர்களாக இருந்தாங்க, அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தாங்க. அதன் மூலமாக கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிற ஒரு இருதயங்களை அவங்க வெளிப்படுத்தினாங்க. முடிவு, அவர்கள் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். எவ்வளவு வேதனையா முடியுது பாருங்க. தேவன் அவங்கள ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஆண்டவர் பயங்கரமான வாதைகளை எகிப்தின் மேலே பார்வோன் மேலே ஆண்டவர் வெளிப்படுத்தி அவங்களை ஆண்டவர் கானானுக்குள்ள கொண்டு போன வைராக்கியமா செயல்படுறாரு. தேவனால கொண்டு போக முடிஞ்சிச்சா? அப்போ தேவன் அங்க தோற்று போனார்ல. ஆண்டவரால முடியுமா முடியாதா? கொண்டு போனாரா? கொண்டு போகல. என்ன ஆயிடுச்சு? வனாந்திரத்திலேயே அழிச்சிட்டார். தேவ திட்டம் நிறைவேறாமல் போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய நோக்கம் நிறைவேறாமல் போகிறது. தேவனுடைய பூரண ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போகிறது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்புள்ள தேசத்துக்குள்ள உங்களை கொண்டு போவேன்னு சொன்னாரு. ஆனால் அந்த தேவனுடைய சம்பூரண ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாம அவர்கள் முறுமுறுத்து குறை சொல்லி கடைசியிலே ஆண்டவரே அவர்களுக்கு சத்துருவாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு சத்துருவா மாறி ஆண்டவர்
அவர்களை வனாந்திரத்துல அழித்து போடுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஏன் அவனுடைய இருதயம் எகிப்துக்கு திரும்பிச்சுன்னா ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த கொஞ்ச ஜனங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நாம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்களா? திடனற்று போக பண்ணினார்கள். 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 9ஆம் வசனம். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். திடனற்று போக பண்ணினாங்கன்னா குழப்பம் உள்ள இருதயமாக மாற்றினார்கள். தேவன் மேல அவங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பதற்கு பதிலாக அவருடைய இருதயம் குழப்பம் அடைகிறதாக காணப்பட்டது. அப்ப ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ள போக முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு கூட்ட ஜனம் உள்ள உட்கார்ந்து கொண்டு அவருடைய, அங்க நாம் 7ஆம் வசனத்துல வாசித்தபடி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? அங்கே நான் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். ரொம்ப கவனமா இருக்கணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல ஒரு ஆரம்பம், ஆனா முடிவு தாங்க ரொம்ப முக்கியம். நான் வாசிக்கிறோம் யோபுவில, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு தான் நல்லது. நம்ம நன்றாய் ஆரம்பிச்சோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் மிக நன்றாய் இருந்தது, ஆனா முடிவு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை, 3 காரியங்கள் சொல்றாரு. அப்போ நல்ல ஒரு ஆரம்பம், அது நல்ல ஒரு முடிவுல போய் இருக்கணும். அப்போ அங்க அவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது பவுல் எப்படி மரித்தார்? அவருடைய தலையை வெட்டிட்டாங்க. பவுலை எப்படி மரித்தார் அப்படின்னா, ரோம அரசாங்கம் அவரை என்ன செஞ்சிட்டாங்க? சிரச்சேதம், சிரசு சேதம், தலையை வெட்டிட்டாங்க. ஆனா அவருடைய தலையத்தான் அவருடைய சத்துருக்களால வெட்ட முடிஞ்சிச்சு. ஆனா அவருடைய விசுவாசத்தை அவர்களால என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல. விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ ஓட்டத்தை முடிச்சுட்டேன், வெற்றிகரமா ஓடி முடிச்சுட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். தலையை என்னால காக்க முடியல. சத்துருக்கள் என்ன தலையத்தான் எடுக்க முடிஞ்சிச்சு, ஆனா எதை காத்துக்கொள்ள முடிஞ்சிச்சு? விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடிஞ்சிச்சு. அப்போ ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசத்திலே நாம் உறுதியாக கடைசி வரைக்கும் நாம் நிற்க வேண்டும். நாம கொஞ்ச காலம் செல்லும் பொழுது சத்துரு என்ன செய்யறான்? நம்முடைய இருதயத்தை திடனற்று போக பண்ணுவதற்காக, நம்முடைய விசுவாசத்தை குலைப்பதற்காக அவன் பல வழிகளை அவன் கையாளுகிறான். அவன் பல குழப்பங்களை அவன் உண்டு பண்ணுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு இடம் கொடுத்தார்கள். முடிவு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதபடி நம்முடைய இருதயம் குழம்பி போனதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், நம்ம இன்னும் முடிக்கல. நம்ம ஒரு போராட்டம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல போராட்டம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த நல்ல போராட்டத்திலே நாம் ஜெயமாய் ஓடி முடிக்க விடாதபடிக்கு வழியிலேயே நம்மளை மீண்டும் திசை திருப்ப, எகிப்துக்கு நேராக திரும்பி போவோம் என்று சொல்லி நம்மை குழப்பும்படி, துர்ச்செய்திகளை பரப்பும்படி, நம்முடைய இருதயங்களை திடனற்று போக பண்ணும்படி, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சத்துரு கிரியை செய்ததை போல ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அந்த ஜனங்களுக்கு இடம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சு போனாங்க? கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் இழந்து போனார்கள். என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். மோசே தான் அனுப்புறாரு, 12 பேரை அனுப்புறாரு. 12 பேருமே மோசேனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனா இந்த 12 பேரும் போய் அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வராங்க. வேவு பார்த்துட்டு வந்ததுல எத்தனை பேர் நல்ல செய்தி சொன்னாங்க, எத்தனை பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க? 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்க. எத்தனை பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க? 10 பேர் துர்ச்செய்தி சொன்னாங்க. யோசித்து பாருங்க. மோசே தாங்க தேர்ந்தெடுக்கிறார். 12 கோத்திரத்துக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள், 12 கோத்திரத்துக்கு 12 பேரை எடுத்து, எப்ப நம்ம கானான் தேசம் பக்கம் வந்தாச்சு, போய் பார்த்துட்டு வாங்க, அந்த தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்க. சுத்தி பார்த்துட்டு வந்து எங்களுக்கு நீங்க செய்தி கொண்டாங்கன்னு சொன்னா 10 பேர் என்ன செய்தி கொண்டு வராங்க? 10 பேர் என்ன செய்தி கொண்டு வராங்க? துர்ச்செய்தி கொண்டு வராங்க. எத்தனை பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க? 2 பேர் தான் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க. நம்முடைய இருதயத்தை கலங்க பண்றதுக்கு 12 பேர்ல எத்தனை பேர் இருதயத்தை கலங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? 10 பேர். எத்தனை பேர் நம்முடைய இருதயத்தை விசுவாசத்துல திடப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க? இதுதான் ரேஷியோ. தேவனுடைய சபைக்குள்ள நம்மள இருதயத்தை திடப்படுத்துறதுக்கு 10:2 ரேஷியோ. எவ்வளவு? 10:2 தான். 10 பேர் குழப்புறதுக்கு இருப்பாங்க, 2 பேர் தான் இருதயத்தை பலப்படுத்துறதுக்கு இருப்பாங்க. இவங்க 10 பேரும் சொன்ன செய்தியையும் கேட்டாங்க, 2 பேர் சொன்ன செய்தியையும் அந்த ஜனங்கள் கேட்டாங்க. இந்த 13ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் நாம் என்றார். அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், உடனே சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல பிரியமா இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 9ஆம் வசனத்துல பாக்குறோம், நீங்கள் அந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம், கலகம் பண்ணாதிருங்க. நீங்க அவர்கள் நமக்கு இரையாவர்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அப்படி வாசிக்கிறோம், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை, கர்த்தர் நம்மோட இருக்காரு, நம்ம எளிதா சுதந்திரத்துக் கொள்ளலாம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், மகா நல்ல தேசம், நம்ம அதை எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ளலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று, நம்ம போவோம், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்களாவது எங்க இதயத்தை திடப்படுத்தினீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாரும் கை கொடுத்து பிரைஸ் லார்ட் சொன்னாங்களா? அடுத்த வசனம் 10ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். நீ சத்தியத்தை போதிச்சின்னா, நீ உண்மையை போதிச்சின்னு சொன்னா, நீ சிலுவையில அறையப்படுறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கும். இதுதான் யோவான் ஸ்நானகனுக்கும் நடந்துச்சு, இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்துச்சு, இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் நடந்துச்சு, இதுதான் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் நடந்துச்சு. ஜனங்களுக்கு ஏற்ற விதமா பேசுனீன்னா உனக்கு சிங்காசனம் கிடைக்கும், கிரீடம் கிடைக்கும். ஜனங்களுக்கு முன்பாக சத்தியத்தை பேசினா அப்பொழுது அவர்களை கல்லெறிய வேண்டும் என்று சபையார் சொன்னார்கள். இவங்க சொன்னது சரியா தப்பா? இந்த யோசுவாவும் காலேபு சொன்ன காரியம் சரியா தப்பா? கல்லெறியப்பட வேண்டிய காரியமா அல்லது விசுவாசத்தோட பற்றி கொள்ள வேண்டிய காரியமா? ஏன் அவங்கள கல்லெறின்னு என்ன சொன்னாங்க? ஜனங்களை ஏமாத்தினாங்களா? பொய் சொன்னாங்களா? பொய் சொல்லுகிறவர்களுக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கும் துர்ச்செய்தியை பரப்புகிறவர்களுக்கும் ஜனங்கள் கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுக்கறாங்க. சத்தியத்தை சொல்றாங்க, விசுவாசத்தை பத்தி, தேவனை பத்தி சொல்றாங்க, ஆண்டவருடைய சித்தத்தை சொல்றாங்க. ஜனங்கள் அவர்களை கல்லறிய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ 10 பேர் சொன்ன அந்த துர்ச்செய்தியை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறத பார்க்கிறோம். இதுதான்
இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சங்கீதத்திலே சொல்லுகிறதை நாம் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. 40 வருஷம் நான் அந்த சந்ததியை அரோசித்தேன். அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணை. இட் இஸ் an order அப்படிங்கிறார், ஆணை. நாம் சங்கீதத்தின் புஸ்தகத்திலே இந்த வார்த்தையை நம்ம எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு ஆடை சட்டம் போடுறார். 95 சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 95 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். உங்க இருதயத்தை கடினப்படுத்துறதுக்காக துர்ச்செய்தியை பரப்பும்படி நீங்கள் தேவனுடைய சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை பெறவிடாதபடிக்கு உங்களை குழப்புறதுக்கு 10 வேவுகாரர்கள் இருப்பாங்க. இந்த இருதயங்களை நீங்க வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை விட்டு உங்களை வெளியே தள்ளிடுவாங்க. ஆனா 2 வேவுகாரர்கள் இருந்தாங்க. அவங்க நல்ல செய்தியை சொன்னாங்க. அவர்களை கல்லறிய வேண்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு ஒரு துக்ககரமான ஒரு காரியம். எவ்வளவு ஈவுகளை அவங்க பெற்றிருந்தாங்க, எவ்வளவு நல்ல சூழ்நிலைகளை பெற்றிருந்தாங்க, நல்ல ஒரு தலைமைத்துவமான மோசையை அவங்க தேவனுடைய ஊழியக்காரனா பெற்றிருந்தாங்க. அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எல்லா நன்மைகளும் எந்த குறைவும் அவங்களுக்கு இல்லை. ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்களால போக முடியல? கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்துக்குள்ள அவங்களை பிரவேசிக்க பண்ண விடாதபடி இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிற ஒரு கூட்டத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அவங்கதான் ஜெயிச்சாங்க. கர்த்தர் அங்க ஜெயிக்கல. கர்த்தருடைய திட்டம் அங்க நிறைவேறல. கர்த்தருடைய நோக்கம் அங்கே தோற்கடிக்கப்படுகிறது. கர்த்தர் அங்க மீண்டும் மீண்டும் வேதனைப்படுத்தப்படுகிறார். கர்த்தர் அங்க கோபப்படுத்தப்படுகிறார். ஏன்? துர்ச்செய்தியை பரப்புகிறவர்களுடைய அந்த காரியத்தை கேட்டு அவங்களுடைய இருதயங்களை அவங்க அங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை 40 வருஷம் அந்த ஜனங்களுக்கு எத்தனை வருஷம் வாய்ப்பு கொடுத்தாரோ 40 வருஷம் வாய்ப்பு கொடுத்தேன். 40 வருஷம் அவங்கள நான் எப்படியாவது இன்னைக்கு மாறிடுவாங்க, இன்னைக்கு சரியாயிருவாங்க, இன்னைக்கு அவங்க என்னுடைய வழியை பிடிச்சுக்கிடுவாங்க, இன்னைக்கு விசுவாசத்தோட என் வழியில வந்துருவாங்கன்னு சொல்லி 40 வருடங்கள் நான் அவங்களுக்கு பொறுமையான அவங்கள இடத்துல நான் 40 வருடமும் நான் காத்திருந்து அவர்கள் வழுவி போகிற இருதயம். அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா? என்னுடைய வழிகளை அறிய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறியவில்லை. தேவனுடைய வழி அவர்கள் அறியல. அவங்களுக்கு குழப்பம் பண்றவங்களுடைய வழிகளை அவங்க எளிதா பிடிச்சுக்கிட்டாங்க. நம்முடைய இருதயத்தை இவங்க நம்மளை திறனற்று போக பண்றாங்க, நம்முடைய இருதயத்தை கலங்க பண்றாங்க, நம்முடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள் என்று உபாகமத்திலே அவர் சொல்றார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காலியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு. இன்னொருவருடைய இருதயத்தை கரைய பண்ணிடுவார்கள். அப்படின்னா பயங்காளி திடனற்றவன், அவன் தன்னுடைய இருதயம் குழம்பி போய் இருக்குது, அவன்தான் மற்றவருடைய இருதயத்தை குழப்படி பண்ணுவான். அவன் முதல்ல யுத்தத்துல இருந்து அவனை வெளியே தள்ள வேண்டியது யார? யுத்த மனையில நிக்கிறவனை விரட்ட வேண்டியது யார? யுத்தத்துல நம்ம பொதுவா என்ன நினைப்போம்? யுத்தத்துக்கு ஒரு 10 பேர் வாரான் அப்படின்னா சரி நல்லது, இன்னும் ஒரு பரவாயில்ல வரட்டும், ஆள் இருந்தாதான் ஸ்ட்ரென்த் இருந்தாதான் நல்லது, நம்ம என்ன செய்வோம்? ஆள் சேர்ப்போம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, எவன் வரக்கூடாது? பயங்காளியும் திடனற்றவனும். ஏன்னா அவனுடைய இருதயம் கரைஞ்சு போய் இருக்குதான். அவனுடைய இருதயம் எப்படி இருக்குதான்? எப்போ அங்க அமலேக்கியர் வாரானோ எப்போ என்னத்தையாவது சொல்லிட்டு பின்னால ஓடிடுவான், பட்டயத்தை போட்டு ஓடிடுவான், எவனையா தள்ளி விட்டு ஓடிடுவான். இவனை முதல்ல ஆண்டவர் சொல்ற, இந்த பயங்காலியை வெளியே தள்ளிடணும். தன்னுடைய இருதயம் கரைந்து போய் இருக்கிறதுனால மற்றவர்களுடைய இருதயத்தை என்ன செஞ்சிருவான்? கரைந்து போக பண்ணிடுவான். கண்டுபிடிக்கணும் பயங்காலி யாரு, திடனற்றவன் யாரு, இருதயத்தை கரைய பண்ணுகிறவன் யார். தேவனுடைய சபையோட இணைஞ்சி ஓடக்கூடிய இருதயத்தை உண்டு பண்றது யாரு?
தேவனுடைய சபையை விட்டு நம்முடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணும்படியாக நம்மளை செயல்படுகிறது யாரு? சத்துரு அதை செஞ்சுட்டே இருப்பான். யார் மூலமாவது அதை செஞ்சுட்டே இருப்பான். அவனுடைய நோக்கம் நீ உங்களை தேவனுடைய சபையிலிருந்து வெளியே இழுத்து போடணும். தேவனுடைய சபையோடு இணைந்து ஓடி தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க விடாதபடிக்கு, சந்தோஷமும் சமாதானத்தோடு ஓட்டத்தை ஓட விடாதபடிக்கு, குழப்பத்தோடும் முறுமுறுப்போடும் அவிசுவாசத்தோடும் ஓடும்படியான ஒரு சூழ்நிலைகள் கரைய பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கரைய பண்ணுகிற அப்போ கண்டுபிடிக்கணும் யாரு திடப்படுத்துகிற இருதயம், யார் இப்படி பேச்சுக்கள் நம்மளை குழப்புது, யாருடைய பேச்சுக்கள் நம்மளை திடப்படுத்துதுங்க. நான் வாசிக்கிறோம், பயங்காளியும் திடனற்றோனுமா இருக்கிறவன் மற்றவர்களுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிற ஒரு இருதயம் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 1:28. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கின்றதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். மோசே சொல் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். நல்ல செய்தியும் அங்கே சொல்லப்பட்டது, துர்ச்செய்தியும் அங்கே பரம்பப்பட்டது. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. ஏனென்றால் அவங்க அந்த நல்ல செய்தியை சொன்ன யோசுவாவையும் காலேப்பையும் கல்லறிய வேண்டும் என்று சொன்னாங்க. துர்ச்செய்தி சொன்ன மனிதர்களுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அவர்கள் வீழ்ச்சிக்கு, பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்து போனார்கள். கடைசியில கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். திரும்ப வாசிக்கலாம். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 10-11 வசனங்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆக இவ்விதமாக மற்றவர்கள் திடனற்று போக பண்ணுகிற அந்த காரியத்தை செய்த போது, அவர்கள் அதற்கு இடம் கொடுத்த போது அவருடைய இருதயம் வழுவி போகிற இருதயம், கர்த்தருடைய வழிகளை அறியாத ஒரு இருதயம், அங்க ஆண்டவருடைய இளைப்பாறுதல்ல அவங்களால பிரவேசிக்க முடியும். சந்தோஷமா ஓட வேண்டிய ஒரு ஓட்டத்தை, மிகுந்த ஒரு ஆண்டவரை துதிக்கும் துதியோடு ஓட வேண்டிய அந்த கானான் பயணத்தை அவங்க முறுமுறுப்போடும் கண்ணீரோடும் ராம் முழுவதும் அழுது கொண்டு இருந்தார்கள். ராம் முழுவதும் யாராவது வந்து கழுத்தை அறுத்துட்டாங்களா? யாராவது வந்து கழுத்தை அறுத்தாங்களா? ஒருத்தருமே வரல. எதுக்கு இந்த கூக்குரல்? எதுக்கு இந்த புலம்பல்? எதுக்கு இந்த ராம் முழுவதும் இந்த அழுக? நல்ல செய்தியை கொண்டு வந்த அந்த 2 வேவுகாரர்களை ஏற்றுக்கொண்டிருந்தா நிம்மதியா தூங்கி இருக்கலாமா இல்லையா? தேவனை துதிக்கும் துதியோட காலையில எழும்பி இருக்கலாமா இல்லையா? அந்த துர்ச்செய்தியை கொண்டு வந்த அந்த 10 வேவுகாரர்களுடைய செய்திகளை, மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குது, அதான் வழுவி போகிற இருதயம் என்று ஆண்டவர் சொல்றார். வழுவி போகிற இருதயம். எப்பவுமே ஒரு நல்ல காரியத்தை விட வழுவி போகிற அந்த துர்ச்செய்திகளை தான் பற்றி கொள்வது மனிதனுடைய ஒரு இயல்பா இருக்குது. அந்த முடிவு தேவையில்லாத கூக்குரல், தேவையில்லாத புலம்பல், ராம் முழுவதும் அழு. அது அவங்களுக்கும் வேதனை, அவங்களை வழி நடத்தின மோசேக்கும் வேதனை, அவங்க நல்ல செய்தியை கொண்டு வந்த அந்த யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் வேதனை. நாம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. எதை கிழிச்சாங்க? போச்சு. அந்த காலத்துல ட்ரெஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு ட்ரெஸ் இருக்கிறதே பெரிய விஷயம். இருந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போச்சு. யுத்தத்துக்கு போனா முதல் வேலை அந்த யுத்தத்துல சாகரனுடைய வஸ்திரத்தை உறிஞ்சி, அப்பா நமக்கு ஒரு ட்ரெஸ் கிடைச்சிக்கிட்டு, இதுதான் யுத்தத்துல போனா நல்ல ட்ரெஸ் கிடைக்கும். சண்டை போட்டு ஜெயிச்சு அவனை கொண்டுட்டோம்னா அவன் ட்ரெஸ்ஸை உறிஞ்சிக்கிடலாம். அந்த அளவுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே, நான் படிக்கிற காலங்கள்லயே எனக்கு மாற்று ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சட்டையை துவைச்சு போட்டா தான் அடுத்த நாள் போடுறதுக்கு யூனிஃபார்ம். அப்படி இந்த காலங்கள் மாதிரி இல்லை. அப்போ அது கிட்டத்தட்ட பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வஸ்திரம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இருந்த ஒரு வஸ்திரமும் போச்சு. யார் கிழிச்சா? ஏன் கிழிச்சாங்க? இவங்க படுத்தின பாட்டுல யோசித்து பாருங்க. நல்ல செய்தி கொண்டு வந்தவன் என்ன பாடுபடுறான் பாருங்க. அவங்களும் கூக்குரல், அவங்களும் புலம்பல், கூட இருக்கிறவனையும்
கிறுக்காக்கி கோபத்துல வஸ்திரத்தை கிழிச்சு கடைசியில் அவன் ஓங்கி கண்மலையை அடிச்சு, நீ அந்த கானானுக்குள்ள ஒண்ணு எரிச்ச மாட்டேன், விடவே மாட்டேன். ஆண்டவர் மோசையை பிடிச்சாரா இல்லையா? அவர்கள் அவனுடைய ஆவியை விசனப்படுத்தினதினாலே அவன் பதறி பேசினானாம். அப்போ அவங்களும் போகல, அவங்களை வழி நடத்தினவங்களையும் இவங்க போக விட்டாங்களா? போக விடல. மோசே போனாரா? யோசித்து பாருங்க, எவ்வளவு சிக்கல்களை அவங்க உண்டு பண்ணி விட்டுட்டாங்கன்னு பாருங்க. கடைசியில இப்போ போயிட்டு வந்தவனுக்கு கிரீடம் வச்சு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவனுக்கு குதிரை மேல ஏத்தி அவனை ஊர்வலமா கொண்டு வர்றதுக்கு பதிலாக இப்ப அவனை வஸ்திரத்தை என்ன செஞ்சு போட்டிருக்காங்க. வஸ்திரம் கிழிந்து அவன் என்ன செஞ்சுக்கிட்டு கிடக்கான், புலிதில விழுந்து அவங்க கால் மாட்டுல விழுந்து கிடக்கிறான். அங்க நாம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சபையார எல்லாருடைய கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். முகங்குப்புற விழுந்தார்கள். யோசித்து பாருங்க, எவ்வளவு தூரம் மோசையும் ஆரோனும் யார் முன்னால விழுந்து கிடக்காங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகி எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். செஞ்சிடாதீங்க. ஏன்? வேற முந்தின வசனம் 4ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, வேறொரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நம்ம எங்க போவோம்? எகிப்துக்கு போவோம். ஐயோ, நம்ம லீடர்ஷிப் போகுதுங்கிறதுக்காக விழுந்தாங்க, நம்ம தலைமைத்துவம் போயிட்டேங்கிறதுக்காக விழுந்தாங்க. இல்ல, ஆண்டவர் இவ்வளவு அற்புதமா இவங்களை எகிப்துல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கார. திரும்பவும் எகிப்துக்கா? அந்த எகிப்துங்கிற வார்த்தையை கேட்டோன்னு மோங்கு வேண்டாம், தயவு செய்து அதம் நீங்க வேற ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு கானானுக்கு போங்க. ஆனா வேற ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்க போயிடாதீங்க, எகிப்துக்கு போறாரு. இப்ப 10 பேர் கொண்டு வருகிற அந்த துர்ச்செய்தி எவ்வளவு பயங்கரமான வேதனைகளை, குழப்பங்களை அந்த இஸ்ரவேல் பாளையத்திலே உண்டு பண்ணுகிறது என்று நாம் ஆண்டவர் சொன்னார், வழுவி போகிற இருதயம், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள், ஆகவே என்னுடைய இளைப்பாதலில் அவர்கள் பிரவேசிப்பதில் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு. அப்ப இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் சாபம் இருக்குது. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிற இருதயமா நம்முடைய இருதயம் காணப்படுமா? சாபத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிற இருதயமா காணப்படுமான்னு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்களிலே பெரும்பான்மையானவர்கள் சாபத்தை தான் தெரிந்து கொண்டாங்க. மிக சிலர் மாத்திரம்தான் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிற ஒரு இருதயங்களாக காணப்பட்டார்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி. அப்போ சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல உங்களுடைய மனது கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன். சாத்தானுடைய வேலை என்ன? நம்முடைய இருதயத்தை கெடுப்பதுதான் சாத்தானுடைய வேலை, நம்மளை வஞ்சிப்பது சாத்தானுடைய வேலை. அதற்கு அவன் பல சூழ்நிலைகளை, பல மனிதர்களை, பல நபர்களை அவன் பயன்படுத்துகிறான். இதைத்தான் நம்ம வேதாமத்துல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அவர்களுக்கு இடம் கொடுத்தவர்கள் இந்த தேவனுடைய சந்தோஷத்தை, இளைப்பாறுதலை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போகிற வேதனையான காரியம். அவங்களுக்கும் வேதனை, அவங்களை வழிநடத்தின மோசேக்கும் வேதனை, அந்த நல்ல செய்தியை கொண்டு வந்த வேவுகாரர்களாகிய அந்த யோசுவாவுக்கும் காலேப்புக்கும் வேதனை. எல்லாத்துக்கும் மேல அவர்களுக்காக பிரயாசப்பட்ட தேவாதி தேவனும் கூட வேதனைப்படுகிற ஒரு நிலைமையை நமக்கு கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்மை அதிகமாய் காத்துக்கொள்வார்கள், நம்மை அதிகமாய் பலப்படுத்துவார்கள். நாம் ஜெப செய்வோம், நாம் ஜெபிப்போமா? நாம் முழங்கால் படிவோம், நாம் ஜெபிக்கலாம்.